சொற்றனை வேதியன் சோதிவானவன் பொற்றனை பெருந்தொடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டி ஓர்கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஸ்ரீ பானு ஜோதிட ஆராய்ச்சி மையம், ரங்கநாச்சியார் ஜோதிடர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் குரு பயிற்சி யாகம். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் விழா குழுவினர் சார்பாக வரவேற்கிறேன். பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் சிறியவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். பொதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள விஷயங்களை மட்டும்தான் எல்லாருமே, எனக்கு கொடுக்குற தலைப்பு பெரும்பாலும் அதுவாக தான் இருக்கும். அதிலே எத்தனை தடவை தான் எத்தனை விஷயத்தை பேசுகிறது. ஆனால் எத்தனை விஷயங்கள் பேசினாலும், எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் சலிக்காத விஷயங்கள் 1000 இருக்குது. இன்றைக்கு பொதுவாக ஜோதிடம் பேசணும், இல்லை ஜோதிடம் கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஜோதிடர்களுக்கெல்லாம் கர்வம் வந்துடுது. அந்த கர்வம் எதில் வருது அப்படின்னு கேட்டால், ஜோதிடத்தில் எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது. எப்படி ஜோதிடத்தில் எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஜோதிடத்தில் எது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரிய அறிவு வேணுமா? இப்போ நிறையா பகுத்தறிவு சிந்தனைவாதிகள், திராவிட சித்தாந்தத்தில் உள்ளவங்கெல்லாம் சாமி இல்லேம்பா. அதுக்கு பெரிய அறிவு வேணுமா? சாமி இல்லைல்ல, அப்போ கோயிலுக்குள்ளே வர வேண்டியது தானே. ஏன் வரமாட்டேங்கிறா? சாமி இருக்கு இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். என்னைய பொறுத்தளவு இருக்கு, நான் உள்ளர போகிறேன். உனக்கு இல்லை இல்லை, என் கூட நீ வாயேன், ஏன் வரமாட்டேங்கிற? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள் கூட முழுமையாக கற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கு இப்போ ஒரு 20-25 நாளாக இல்லாட்டி ஒரு மாதமாக ஒரு பெரிய டிபேட்டு. என்ன டிபேட்? சனி பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையா? அவர் சனி கும்பத்தில் இருக்காரா இல்லை மீனத்துக்கு போயிட்டாரா? ஊர் விட்டு ஊர் போயிட்டாரா? அதாவது ஜோதிடத்தில் இதெல்லாம் மைல்கல்ல எத்தனையாவது மைல்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கே சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொன்று, பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் ரைட்டா, திருக்கணித பஞ்சாங்கம் சரியா? எந்த பஞ்சாங்கத்தை வேணாலும் கடைபிடி, பலன் கரெக்டாக சொல்லணும், அதுதானே விஷயம். அப்படிதானே? பஞ்சாங்கத்து பிரகாரம் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற. இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன காரணம், இந்த 5 விஷயந்தான் அதுக்குள்ளே இருக்குது. அதில் பலனாக இருக்குது. இதனுடைய காம்பினேஷன் தான் உங்களுடைய பர்த் சார்ட். அந்த சார்ட்டினுடைய அடிப்படையில் நீ பலன் சொல்கிற போகிற. எந்த பஞ்சாங்கத்தை அனுசரிச்சா என்ன? பலன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு யுக்தி வேணும், யுக்த அனுச்சாரம் வேணும். ஜோதிடம் சொல்லும் போதே எப்படி சொல்கிறான்? கால தேச வர்த்தமானம் சுருதி யுக்தி ஜாதி மத நிற பேதம் இதெல்லாம் அனுசரித்து அனுமானமாக சொல்லப்படுவது தான் ஜோதிடம்ங்கிறான். ஜோதிடம் பியூர் அண்ட் பியூர் அனுமான கணிதம் தான். அது எல்லாம் 100 out of 100 அப்படிங்கிறதுக்குன்ற விஷயமே இல்லை. இந்த விஷயம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த விஷயம் இப்படி நடக்கலாம், இட்ஸ் மேபி, இட்ஸ் கன்சிடர்டு, அப்படித்தான் சொல்லணும். எல்லா விஷயத்தையும் நானே முடிவு பண்ணிட்டேன்னா என்னையே உட்கார வச்சு பாலாபிஷேகம்ல பண்ணணும். நான் கடவுளால் ஆயிடணும். நான் கடவுளா மனிதனா? நான் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து யோனி வழியாக பிறந்தவன். நான் கடவுளால் ஆகவே முடியாது, சத்தியமாக முடியாது, மனிதன், அவ்வளோதான். நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன், அதனால் ஜோதிடம் பலன் சொல்கிறேன். ஒரு டாக்டர் 5 வருஷம் MBBS படிச்சிருக்காரு, அதனால் ஹீ இஸ் அன் டாக்டர். அந்த டாக்டர் சரியாக வரலன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் சரியாக வரலன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அப்படி தான் ஜோதிடர். டாக்டர்கிட்ட போய்
ஜோதிடர்கிட்ட இந்த பலன்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்க. என்னைக்காவது டாக்டர்கிட்ட போயிடு இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா 3 நாள் எனக்கு குணமாகுமான்னு எழுதி குடியான்னு கேட்குறீங்களா? 10 லட்ச ரூபா செலவு பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம். வெளியில் மனைவியும் பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கிறான். என்ன கையெழுத்து வாங்குறான்? இவருக்கு எது நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பல்ல, நீங்கள் தான் பொறுப்பு. இதுக்கு எதுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணணும்? நீ எங்ககிட்ட கொடுக்குறது 500 ரூபா கொடுக்குற, இல்லை 2000 ரூபா கொடுக்குற, 1000 ரூபா கொடுக்குற அதிகபட்சம். என்கிட்ட கேரண்டி கேட்டேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? பலன்களில் கூடுதல் இருக்கலாம், குறைவு இருக்கலாம். அனுமானங்களில் சில விஷயங்கள் தான் படித்த விஷயத்தை படித்த மாதிரியான சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் படித்தது ஒரு குருவினுடைய வழியில் படிச்சிருக்கலாம், நீங்கள் படித்தது இன்னொருத்தட்ட படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பலன் சொல்லும் போது எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி இந்த வாக்கிய கணிதமாக இல்லை பஞ்சாங்கம் இந்த கணிதமாக அந்த கணிதமாக எந்த கணிதம் வேண்டியதில்லை. வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் ஜோதிடம் எழுதினால் எப்படியெல்லாம் எழுதுவாங்க, இன்றைக்கி எப்படியெல்லாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? ஐயா இருக்கார், அவர் ஐயா வாஸ்து சாம்ராட், என்னோட 10 வயது கூடியவர். ஒரு காலகட்டத்தில் ஜாதகம் எழுதுனா காலையில் சூரிய உதயத்துக்கு பின்பாக ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு 6:30 மணிக்கு ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னா இன்றைய தேதி போட்டு இன்றைய கிழமையை போட்டு காலை 6:30 மணிக்கு சுப ஜனனம் அப்படின்னு எழுதுவாங்க. அதே இது 11 மணி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி தேதி போட்டு கிழமை போட்டு நண்பகல் 11 மணிக்கு குழந்தை சுப ஜனனம்னு எழுதுவாங்க. 1 மணி ஆயிடுச்சு, 12 மணிக்கு உச்சி பொழுதை தாண்டிடுச்சு அப்படின்னா மதிய வேலை அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. மாலை 4 மணி ஆச்சுன்னா மாலை 4 மணி அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. அந்த 4:30 5 மணிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சூரியன் அந்தி சாயும் நேரம் அப்படின்னு எழுதுவாங்க. 7 மணிக்கு குழந்தை ஜனனம்னா இரவு 7 மணிக்கு குழந்தை சுப ஜனனம். 11 மணிக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா நள்ளிரவு வேலை அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கும் பின்னாடி 2 மணி 3 மணி போயிடுச்சுன்னா பின்னிரவு வேலை. 4 மணி ஆயிடுச்சுன்னா அதிகாலை சுபஜனனம். இப்படியெல்லாம் எழுதுனாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது. இன்றைக்கி திருக்கணியத்தில் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? 1 மணிக்கு, இன்றைக்கி காலையில் 1 மணிக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. நீங்கள் திருக்கணியத்து பிரகாரம் என்ன ஜாதகம் எழுதுவீங்க? 27ஆம் தேதி அதிகாலைன்னு தானே போட்டு எழுதுவீங்க. 27ஆம் தேதி அதிகாலைங்கிறது சரியா? ஒரு நாள் என்பது ஜோதிடத்தில் என்ன கணக்கீடு இருக்குது? ஒரு நாள் சூரிய உதயத்திலேருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் தான் ஒரு நாள். அப்போ இது என்ன இன்றைக்கி எழுதணும்? சனிக்கிழமை பின்னிரவுன்னு தானே போட்டு எழுதணும். அப்போ அவனுக்கு கிழமை பலன் போயிடுமா போகாதா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டேன்னு சொன்னால் அவன் அதிகாரம் மிக்கவன், அரசியை ஆளக்கூடியவன் அப்படின்னு பொருள் இருக்குது. சனிக்கிழமையில் பிறந்தனா சுறுசுறுப்பான அடிமை வேலை செய்யக்கூடியவன் இருக்குது. இப்போ அவனுக்கு நான் என்ன பலன் சொல்கிறது? கிழமைக்கு ஒரு பலன் இருக்குல்ல. நான் இப்போ சனிக்கிழமைக்கு பலன் சொல்கிறதா ஞாயிற்றுக்கிழமைக்கு பலன் சொல்கிறதா? ஒரு கிழமையிலே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இங்கே சனி கும்பத்துலேருந்து மேலே வீணத்துக்கு போயிட்டாரா போகலையா? 1 வருஷம் ஆச்சா 1.5 வருஷம் ஆச்சா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஐயா சொல்லும்போது சாம்ராட் பேசும்போது பேசினார். அவர் பேசுகிறதுக்கு அடுத்தபடி அவர் வாஸ்து பாலச்சந்தர் பேசினார். இந்த 22.5 அடி கணக்கு அப்படின்னாரு. சார் பூமியினுடைய சாய்மான அளவு 22 டிகிரி தான் சார். அதான் அடிப்படை சார் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு. டிகிரி கணக்கு. பூமி அப்படித்தான் 22 டிகிரி தான் சாஞ்சிருக்கு. ஒருத்தன் சொன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறவங்க எல்லாம் முட்டாள்கள்னா, அப்போ நான் 40 வருஷம் முட்டாளியான்னு. நான் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுதான் பார்க்குறேன். இன்னும் மேலும் அதுதான் பார்ப்பேன். நான் முட்டாள்னா என் பேரை முதல்ல எழுதிக்கோ, தப்பு இல்லை. ஆனால் வாத பிரதிவாதங்களுக்கு நீ வந்தால் தான் நீ முட்டாளா நான் முட்டாளாங்கிறது தெரியும்.
காலையில் இவர் பேசினார், ஹரிஷ் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவர் பேசினார். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங், நானும் மேடையிலே உட்காந்துருக்கேன். ஒருத்தர் பேசுகிறார், பெரிய ஜோதிடர். அவர் 2013 தெரியும், சரவணனுக்கு தெரியும் அவரை எப்படி வச்சு செஞ்சு வெளியில் அனுப்பணும்னு. எப்போ? 2013. இப்போ ஒரு மாமாங்க ஆயிடுச்சு, 12 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 2025 நான் மீட்டிங்கில் மேடையில் உட்காந்துருக்கேன். அவர் பேசுகிறாரு, நட்சத்திரங்களுக்கு பலனே இல்லை, அடி வயிற்றுலேருந்து கத்துறாரு. அதுக்கு பவளக்கண்ணன் மறுப்பார். பவளக்கண்ணன் ஜோதிடத்தில் நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவார், அவர் அதை பற்றி தான் வகுப்பெடுப்பார். சரி, அந்த ஆள் மூல நட்சத்திரம். நான் அந்த இடத்துல நான் அந்த பதிலை சொல்லலை. ஏன் வாதம்? ஏன்னா மீட்டிங் நடத்துகிறவன் இன்னொருத்தர், அவன் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கான். புள்ள பிறக்குமா, எப்படி பிறக்கும், சிசரியன் பண்ணணுமா, அவன் மேடையில் போய் நம்ம ஏன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். நான் உடனே கேட்டேன், இந்த மேடையில் இருக்கிறவங்கள ஒரு 2-3 பேர் பெண்களில் வண்டி ஓட்டக்கூடியவங்க எழுதுருங்கன்னு. ஒருத்தருமே எந்திரிக்கலை. ஏன்னா எல்லாருமே அவனோட ஸ்டூடெண்ட்டு. ஏமா அவங்கள ஒன்றும் அடிக்க போகிறதில்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஒரு 2 வீலர் பைக் கேட்குறா, அவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி உங்ககிட்ட ஒரு பரிந்துரைக்காக வேண்டி நீங்கள் என்ன வண்டி ஓட்டுறீங்கன்னு. ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரையாக நானே கையை அனுப்பி, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, என்ன வண்டி ஓட்டுறீங்க, இந்த வண்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். அடுத்து ஜென்ஸில் ஒருத்தர் 3 பேர் எந்திரிங்க, ஒரு கார் ஓட்டக்கூடிய நபர் சொல்லுங்கள், ஏன்னா நானே ஒரு கார் வாங்க போகிறேன். அப்போ நம்ம நண்பர்கள் இந்த கார் பண்ணோம். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உங்களுடைய சொந்த அனுபவங்கள் தானே, இந்த கார் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதனால் இந்த காரை நீங்கள் வாங்கலாம்ங்கிறீங்க. இன்னொருத்தர் இந்த கார் வேண்டாம் சார், நீங்கள் அதே மாதிரி தான் 2 வீலர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் அவங்கவுங்க அனுபவம் தான் இருக்கும். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நட்சத்திரத்துக்கு பலனே சொல்லித்தரல, எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நட்சத்திரத்துக்கு பலன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. காலையில் ஹரிஷ் பேசினார், அனுமனை பற்றி பேசினார். அனுமனோட ஜென்ம நட்சத்திரம் என்ன? அந்த நபரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அனுமனுக்கு இன்னொரு பேர் என்ன? சொல்லின் செல்வர் அப்படின்னு பேர். அனுமன் அப்படின்னா பணிவினுடைய அடையாளம். அனுமன் பராக்கிரமசாலி. சீதையை ராவணன் கவர்ந்து போயிட்டான், தேடி காடு பூரா அலைகிறாங்க. அப்போ ஜடாயு மரண கோலத்தில் ஒவ்வொரு அங்கமாக வெட்டுப்பட்டு கடந்து கடைசி பகுதிக்கு வராங்க. இந்த பக்கம்தான் அவன் தூக்கிட்டு போனான். அப்போ இறுதி பகுதிக்கு வந்தால் சமுத்திரம் வந்தது, காடு கடந்து சமுத்திரம் வந்தது. அப்போ அசிரீரி கேட்குது, சமுத்திரத்துக்கு பின்பக்கமும் ஒரு நகரம் இருக்குது, அங்கே போனால் உன்னோட மனைவியை சந்திக்கலாம். அப்போ யார் சமுத்திரத்தை கடந்து போகிறது? இருக்கிறது 3 பேர், ராமர், லக்ஷ்மணன், அனுமன். அப்போ உடனே ராமர் சொல்கிறாரு, அஞ்சனை மைந்தா, ஆஞ்சநேயா, நீ போய் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படிங்க. இவர் நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மறுசொல்ல அவர் எப்பயும் எதிர்பார்க்க மாட்டார். அப்போ இவர் நடு வனத்தில் சமுத்திரக்கரையில் ஒரு தன்னந்தனி ஆளாக நிற்கிறார். அப்போ இவருக்கு எப்பவுமே அவருக்கு ராமன் அந்த அப்போ தான் கை கொடுக்கும். அப்போ உடனே அங்கேயே சமணம் போட்டு ராமன் அபத்தை ஜெயிக்கிறார். இவருக்கு பறக்கிற சக்தி கிடைக்குது. அப்போ பறந்து கடல் கடந்து போகிறார், சீதையை காக்கிறார். சீதையை பார்த்துட்டு சீதையிட்டேருந்து கனாலியையும் வாங்கிட்டு திருப்பி ராமன் கிட்ட வரார். ராமன் கிட்ட வந்தால் ராமன் லக்ஷ்மணனும் சோக வடிவமாக உட்காந்துருக்கிறார். நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? பெருமையாக பீத்திக்குவோம். யாருமே செய்ய முடியாத காரியத்தை நான் போய் செய்யணும். அனுமன் அப்பையும் போய் ராமனோட காலடியில் உட்காந்து கண்டேன் உன் சீதையை அப்படிங்கிறார். யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சவர் அனுமன் போய் ராமனோட தோளில் கை போடலாம்ல, போட்டாரா? அதுதான் பணிவினுடைய உச்சம். அதனால தான் இன்னைக்கும் விஷ்ணுவுக்கு அணிவிக்கக்கூடிய அதே துளசி மாலையை அனுமனுக்கு அணிவிக்கிறோம். எந்த
வாகனங்களையும் இல்லை, இரண்டாவது செகண்டரி கடவுள்களுக்கும் எந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு உபசரணைகளையும் அடுத்த கடவுள்களுக்கு செய்ய மாட்டோம். ஆனால் ஆஞ்சநேயருக்கு செய்கிறோம். அப்போ பணிவினுடைய உச்சம் எவ்வளோ பெரிய விஷயத்தை, பராக்கிரமத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த நட்சத்திரத்திலே ஜனனமான ஒரு நபர் பெருமையாக, என்னைய மாதிரி எவனுமே இல்லை, நான் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், ரைட். மூல நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு வயது தாங்க. இங்கே யாராவது மூல நட்சத்திர ராசி லக்னம் யாராவது இருக்கீங்களா? ராசியா லக்னமா? ராசி. மூலம் எத்தனாவது பாதம்? 4ஆம் பாதம். ஒரே பலன் தாங்க, ஒரே பலன் தான், ஒரே வரி பலன் தான். என்ன சொல்லலாம்? எப்பையெல்லாம் வாத பிரதிவாதங்கள்ல மூல நட்சத்திரம் ஜெயிக்குதோ, வெற்றி அடையுதோ, அந்த இடத்துல பூராதிலையும் அது தன்னோட சொல்வாக்கையும் செல்வாக்கையும் இழக்கும். வாத பிரதிவாதங்கள், தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திரம், முதலாவது ராசி நட்சத்திரம், அறிவு ரீதியான விவாதங்களை ரொம்ப விரும்பி அதுல போய் வம்பா போய் கலந்துக்குவாங்க. 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பான், இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அது அப்படியெல்லாம் இல்லடா, இது இப்படி தாண்டா அப்படிம்பான். இவனை எவனுமே கூப்பிட்டுருக்க மாட்டான். ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குறது அதுதான். காலபுருஷனுக்கு 9வது பாவம் எது? தனுசு ராசி. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் எங்கே எல்லாம் விரிவாக்கம் அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷன் எங்கேயெல்லாம் வருதோ ஜோதிடத்தில், அங்கே பூரா 9வது பாவத்தை தான் பார்க்கணும். அவங்க லக்னத்துக்கு 9வது பாவத்தை பார்த்து. ஒருத்தன் 2 வீலர் வச்சுருக்கான், நான் 4 வீலர் வாங்கலாமான்னு உங்ககிட்ட வந்து கேட்குறான். அவனோட 9th லார்டு எங்கே இருக்குன்னு பாரு. 9ஆம் பாவத்தில் யார் இருக்கா? 9ஆம் பாவத்தை யார் பார்க்குறாங்க? 3 விஷயம்தான். என் குழந்தை ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிச்சு, ஹையர் எஜுகேஷன் போகுது, அது வெளிநாடு போய் படிக்கணும்னு கேட்குறான். 9th லார்டை பாரு. அப்போ எதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம், ஒரு ஊதி பெருசாகிற விஷயம்னா அது எதுக்குள்ள இருக்கு? 9ஆம் பாவத்துக்கு. இப்போ நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், ஏன் சார் இது அப்படின்னு தெரியணும்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? அறிவு ரீதியான விவாதத்தெல்லாம் விரும்பி ஏற்கும் மூல நட்சத்திரம் அதில் கோல்மால் பண்ணியாவது ஜெயிக்கும். எப்படி? கோல்மால் பண்ணியாவது ஜெயிக்கும். அது வெற்றி அடைய முடியாது. சில நேரம் இந்த வடிவேல் மாதிரி கூட்டத்தை கலம்பாடலாம், அப்படியே கலைச்சி ஜெயிச்சிடும். ஆனால் அது எங்கேயெல்லாம் வெற்றி அடையுதோ அங்கேயெல்லாம் தன்னோட செல்வாக்கை இழக்கும் இருக்கேன். ஏன்? இதால் தோற்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் அவனுக்கு மறைமுக எதிரி. புரியுதா? 10 இடத்துல இப்போ மூல நட்சத்திரம் ஜெயிச்சிச்சுன்னா 10 எதிரியை உருவாக்கி இருக்குன்னு அர்த்தம். உண்மைதானே? இப்போ நம்ம பேசினது பிறகு வேற வார்த்தை எங்கேயாவது வந்ததா? நட்சத்திரங்களுக்கு எப்படி பலன் இல்லாமல் போகும்? இன்னைக்கு காலையில் அவன் தம்பி கேட்டான், நாராயணன் அண்ணே எனக்கு உத்திராடம்ண்ணே ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணே. நட்சத்திரங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் பலன் இருக்கு. ஏன் ஜானகியே கேட்டான், நேற்று ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தோம் 10 மணிக்கு. பூராட நட்சத்திரம் எங்கே எல்லாம் வருதோ அங்கே எல்லாம் நாய் சம்பந்தப்படும்னே அப்படின்னா சொன்னானாக்க குமரன் சொன்னீங்களா? ஏன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணே, ஆனால் எனக்கு தம்புருள் இருக்கு. எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்ததுக்கு, எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்ததுக்கு, எங்கள் அப்பா இருக்கு. ஒரு விஷயத்தை எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஜோதிட ரீதியாக 180 டிகிரியை பார்க்கணும். பூராட நட்சத்திரம் எங்கே இருக்கு? தனுசு. தனுசுக்கு 180 டிகிரி எங்கே இருக்கும்? திருவாதிரை. திருவாதிரையினுடைய யோனி அடையாளம் என்ன வந்துருச்சா? பூராடத்துக்கு 9வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மூலம். மூலத்துக்கு அடையாளம் நாயா? அப்போ நாய் தொடர்ந்து வரத்தானே செய்யும். ஒரு ராசிக்கு பலன் சொல்லும் போதும், ஒரு நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லும் போதும், ஒரு லக்னத்துக்கு பலன் சொல்லும் போதும் பக்கத்தில் உள்ள விஷயத்தையும் கண்காணித்து தான் பலன் சொல்லணும். அதனால தான் ஜோதிடம் அனுமான கணிதம் சொன்னான். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் நீங்கள் பலன் சொல்லும் போது ரேவதிக்கும் பலன் சொல்லணும், பரணிக்கும் பலன் சொல்லணும். அஸ்வதிக்கு மட்டும் பலன் சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆர்கியூமெண்டேஷன் போட்டு இதெல்லாம் நமக்கு டார்ச்சர் ஆகுது.
அடுத்தடுத்து இன்னொரு விஷயம் சொன்னேன். ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேச, உத்திர நட்சத்திரத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜானகி பழையபடி அப்படியே வந்தான். என்ன ஜானகிண்ணே? அண்ணே, உத்திரம் எங்கேயெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பூனை வரும்ண்ணே. ஆமாம் வரும். எப்படி வரும்? அது தெரியாதுண்ணே. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேண்ணே. புனர்பூசமும் ஆயில்யமும் பூனை. அதுக்கு 5வது நட்சத்திரம் 1க்கு, 3வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். அப்போ பூனை வருமா வராதா? இன்னைக்கும் நம்ம இந்துஸ் வீட்டில் பூனை வளர்ப்போமா? பூனை வளர்க்க மாட்டோம். நாய் வளர்ப்போம். முஸ்லீம்ஸ் வீட்டில் நாய் வளர்க்க மாட்டான், பூனை வளர்ப்பான். ஏன்? புனர்பூசம்னா பூனை, பெண் பூனை. அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரம். புனர்பூசத்தினுடைய அதிதேவதை யாருன்னா அதிதிங்கிற பெண் தேவதை. அந்த அதிதி பெற்றெடுத்த 12 ஆதித்யர்கள் தான் 12 ராசிக்கு உண்டான சூரிய புத்திரர்கள். அப்போ அந்த வீட்டில் செல்வம் இருக்குமா இருக்காதா? இன்றைக்கி நம்ம இந்துக்கள் வீட்டில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னென்ன கேள்விக்குறி போடக்கூடிய அளவுக்கு ஏராளமான குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த இடத்துலையும் அடுத்த வேளை சோறை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். நாளைக்கு என்னங்கிறத பற்றி தான் கவலைப்படுவான். ஏன்னா அவன் வீட்டில் பூரா பூனை இருக்கிற இடத்துல எல்லாம் செல்வம் இருக்கும். நட்சத்திரத்துக்கு பலன் இல்லைன்னா எப்படி பலன் இல்லாமல் போகும்? நான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தேன். எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தவங்க, உடன் பிறந்த சகோதரர்கள், ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து 7 பேர். எனக்கு நான் கேட்டகரியில் 4வது ஆள். அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. கேட்டைன்னா என்ன அர்த்தம்? மூத்தவள்னு அர்த்தம். சேஷ்டா அப்படின்னா பிராமின்ஸில் பத்திரிக்கை அடிக்கும்போது சேஷ்ட புத்திரனுக்கு திருமணம் அப்படின்னா மூத்த பையனுக்கு திருமணம். சேஷ்டான்னா மூத்தவள்னு அர்த்தம். நம்மால் என்ன பண்ணிட்டான்? மூத்தவள்ங்கிறது தான் மூத்த தேவின்னு சொன்னதை தான் மூதேவின்னு ஆக்கிட்டான். விளங்காத பயில்க. மூத்த தேவின்னு சொன்னதை மூதேவின்னு ஆக்கிவிட்டான். அப்போ ஒரு வீட்டில் கேட்ட எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இதுதான் ரூல் ஓவர் பண்ணும். ஒரு இடத்துல இருந்தால் முதல் மரியாதை அதுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு மூத்த குழந்தையாக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த மூத்த குழந்தையாக டெசிஷன் மேக்கிங் பவருக்கு அந்த குழந்தை வரும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனை விட்டாச்சு, எங்கள் அப்பா எங்கள் அக்காவை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒன் ஃபைன் மார்னிங் என்னை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் உள்ள சொத்துக்களை எல்லாத்தையும் என் பேருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தாரு. நட்சத்திரத்துக்கு பலன் இருக்கா இல்லையா? இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் கூட சொன்னார். யூடியூப்பில் அவர் வகுப்படுத்திருப்பார். சார் நீங்கள் அவருக்கு ஒரு மறுப்பு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நான் எதுக்குங்க மறுப்பு சொல்லணும்? அவனுக்கு எதுக்கு நான் சொல்லித்தரணும்? வேணா என்கிட்ட படிச்சுக்க சொல்லணும். 27 நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்லித்தரேன். என்கிட்ட படிச்சுக்க சொல்லணும். எனக்கு ஃபீஸ் 1 lakh ரூபி. படிச்சுக்கோ, வேணும்னா படிச்சுக்கோ. அப்போ என்ன விஷயம் இதுக்குள்ளார அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சும்மாவா 18 வயசுலேருந்து இன்றைக்கி 75 வயசு வரைக்கும் இந்த ஜோதிடத்தை கட்டி ஆண்டுக்கிட்டு இருக்காரு அவர் சாம்ராட். அவர் வாஸ்து சாம்ராட்னு பேரை வச்சுட்டு வாஸ்துவை பற்றியே பேச மாட்டார். நான் பல தடவை சொல்லுவேன், சும்மா அந்த வாஸ்து சாம்ராட்னு பேரை வச்சுக்கிட்டு வாஸ்துவை பற்றியே நான் பேச மாட்டேன் அப்படிங்கல. ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்கான். வாஸ்துவை பற்றி பேசுங்க, சும்மா சொல்லி கொடுங்க அப்படின்னா நீங்கள் தான் வரல, கடை விரித்தார் கொள்வார் இல்லை அப்படிம்பார். இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சோவியெல்லாம் பேசிக்கு அடிபடி சண்டையெல்லாம் வரும். எங்கள் வாத்தியார் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தினார். அதில் முன்னாடி போய் உக்காந்துருந்தார். எனக்கும் அவருக்கும் கொஞ்ச நாளாக பங்காளி சண்டை வந்துருச்சு, நம்ம பிரிஞ்சிட்டோம். அப்போ இவர் மீட்டிங்கெல்லாம் முடித்தார். இவர்கிட்ட அவர் ஐடியா கேட்குறாரு, உங்கள் நித்திய நாம யோகம் என்ன? உடனே இவர் சொன்னார். அவர் எதையோ ஒன்று சொல்லிவிட்டு ஜூம் மீட்டிங் முடிஞ்சு போயிடுச்சு. ராத்திரி 7 மணிக்கு ஒரு ஃபோன் அடித்து, உங்கள் நித்திய நாம யோகம் என்ன? இதுதான். இதுக்கு என்ன எங்கள் வாத்தியார் பலன் சொன்னார், இந்த பலன் சொன்னார், அது சரியா?
அவர் ஒன்றுமே சொல்லலை, என்னத்தை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவர் பிறந்தது துருவம் அப்படிங்கிற நிதி நாம யோகம். ரைட்டா? துருவம்னா தூ போட்டு எழுதுவோம், அது அப்படி எழுதக்கூடாது. முதல் தப்பு. முதல்ல என்ன எழுதணும்? இத்து போட்டு, மெய்யெழுத்து போட்டு. ஏன்னா அந்த டேர்ம் வந்து சான்ஸ்கிரிட் டேர்ம். துருவம், துருவம். அதுக்கு முன்னாடி உள்ளது கண்டம். ஒரு மீட்டிங்கில் கோயம்புத்தூரில் இப்படி தான் பேசிவிட்டேன். 27 நிதி நாம யோகமே தெரியல, 27 நிதி நாம யோகம் யாராவது தெரிஞ்சவங்க கையை வைத்துங்கன்னு சொல்லிவிட்டேன். பெரிய சண்டை ஆகிப்போச்சு. சரவணந்து பெரிய சண்டை. ஒருத்தர் என்கிட்ட வந்து, நான்லாம் யார் தெரியுமா, என்னோட குரு யாருன்னு தெரியுமான்னார். யார் வேணாலும் இருக்கட்டுங்க, 27 நித்திய நாம யோகம் தெரியுமா தெரியாதா? நீ எப்படி அதை கேட்கலாம்? உனக்கு தெரியுமா தெரியாது. கடைசி வரைக்கும் அதுக்கு பதிலே சொல்ல. ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு நிதி நாம யோகத்துக்கு அவர் வகுப்பு எடுக்கிறார். ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் வகுப்பு எடுக்கல. துருவம் அப்படின்னு நித்தியநாம யோகம் வந்தால் அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11வது நித்தியநாம யோகம் துருவம் நித்தியநாம யோகம். 27 நட்சத்திரங்களுக்கு இணையானது தான் 27 நித்தியநாம யோகங்கள். விஷ்கம்பம், விருதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருதி, துருவம், வியாகாதம் அப்படின்னு வரிசையாக வைத்திருதி வரைக்கும் வரும். எல்லாரும் நட்சத்திரத்தை சொல்கிறது மாதிரி நிதிநாம யோகத்தையும் சொல்லணும், நிதியநாம யோகத்தையும் சொல்லணும். நிதியநாம யோகத்தின் வழியாக யோகா ரோக நிவாரணம்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு வரக்கூடிய ரோகத்தை தவிர்க்கிறது எதுக்கு தடுக்கும்? நிதியநாம யோகம் தான் தவிர்க்கும். அப்போ ஒரு காரியத்தை செய்யும் போது இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு கண்டம் நிதியநாம யோகத்தில் முகூர்த்தம் வைக்கிறாங்க, வைக்கக்கூடாது. அதிகண்டம் நிதியநாம யோகத்தில் வைக்கிறான், வேதிபாதத்தில் வைக்கிறான், வஜ்ரத்தில் வைக்கிறாங்க. நாள் கிழமை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கறதுல 100 out of 100 வந்து யாருக்குமே சுப முகூர்த்தம் கிடைப்பது அரிதுன்னே எழுதியிருக்கான், வேதத்திலே சொல்லியிருக்கான். தேவர்களுக்கும் கிடைப்பது அரிதுன்னு இருக்கான். ஒரு திருமண முகூர்த்தம் கொடுக்கறதுல எல்லா நாளும் எனக்கு பக்காவாக இருக்குன்னு 2 நிமிஷம் பக்கத்திலே வந்து நின்றுக்குவான். அவன் சொல்லிட்டான் முகூர்த்தம் வந்து தேவர்களுக்கும் கிடைப்பது அரிதுன்ட்டான். ஒரு சிம்பிளி கால்குலேஷன். நமக்கு உத்தராயணம் தட்சிணாயணம் இருக்கு. உத்தராயண காலம் தான் உசிதமான காலம்ங்கிறான். அப்போ தட்சிணாயன காலம் 6 மாதம் போயிடுச்சா? ஆடியிலேருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரைக்கும் 6 மாதம் அவுட்டு. நம்ம ஆவணியிலலாம் முகூர்த்தம் வைக்கிறோம், ஐப்பசியில் வைக்கிறோம், கார்த்திகையில் வைக்கிறோம். ஆனால் வேதம் சொன்னது பிரகாரம் இந்த 6 மாதம் முகூர்த்தம் வைக்கக்கூடாது. ஸ்லாக்கியம் இல்லைன்னு இருக்கான். அவன் வைக்கக்கூடாதுன்னு கூட இல்லை, ஸ்லாக்கியம் இல்லைங்கிற வேர்டு அவன் யூஸ் பண்ணுறான். அதாவது இது சரியில்லை. அதுக்கு அடுத்து 6 மாதம் எடுத்துட்டிங்கன்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதம். தை, மாசி, பங்குனி. இப்போ மாசி பங்குனியில் நம்ம திருமணம் வைப்போமா? வைக்க மாட்டோம். பிராமின்ஸ் வைப்பாங்க. பிராமின்ஸுக்கு அது நீங்கள் கொடுக்கக்கூடிய அவங்க வைப்பாங்க. அப்போ இது 6 மாதமே எடுத்துக்கோங்க. 6 மாத காலம்தான் உசித காலம்னு இருக்கான். இந்த 6 மாத காலங்கள்லையும் தேய்பிழை முகூர்த்தம் வந்து ஸ்லாக்கியம் இல்லைன்னு இருக்கான். அப்போ 6 மாதத்துலேயும் 15 நாளை கழிச்சிடு, மீதி உள்ள 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாள்லையும் அமாவாசை, பௌர்ணமி, நவமி, அஷ்டமி 4 நாளாக கழிச்சிடு. 15 நாளில் 4 நாள் போனால் மீதி இருக்கிறது 11 நாள். இந்த 11 நாள்லையும் 2 வாரத்தில் 2 செவ்வாய்க்கிழமை வந்துடும், 2 சனிக்கிழமை வந்துடும். 4 நாள் அவுட்டா, மீதி இருக்கிறது 7 நாள். இந்த 7 நாளில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்திராஷ்டமம் பார்க்கணும். அதுக்கு பிறகு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு உண்டான நேரம் நல்லா இருக்கான்னு பார்க்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதத்திலே இல்லை, ஒரு வருடத்திலே கூட ஒரு முகூர்த்தம் 2 முகூர்த்தம் வராதுங்கிறான். இன்றைக்கி கல்யாண மண்டபம் கட்டினவங்களாம் நேராக சிவகாசிக்கு ஓடி போய் அவனுங்க ஒரு மீட்டிங் வச்சுக்கிறானுங்க. கேலண்டரில் எல்லாம் சுப முகூர்த்த நாள்னு போட்டுக்கோ. மாதத்துக்கு 10 நாள் முகூர்த்த நாள், தேய்பிரையில் முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம். அது கண்டம் நிதி நாம யோகம் வருதா, வஜ்ரம் வருதா, அதிகண்டம்னு வருதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதிகண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் தெரியணும். கண்டம் அப்படின்னா ஒரு பொருளை 2 துண்டாக்குவது கண்டம் பண்ணுவதுன்னு அர்த்தம். அதிகண்டம் அப்படின்னா பொடி பொடியாக ஆக்குறது. ஒரு கருப்பட்டி இருக்குன்னா அதை பொடி பொடியாக ஆக்கணுன்னா கல்கண்டு மாதிரி தூள் தூளாக ஆகுது இல்லையா, அதுதான் அதிகண்டம்னு சொல்கிறது.
ஜெயலலிதா பிறந்தது அதிகண்ட நிதி நாம யோகம். என்ன சொல்லிச்சது அந்த அம்மா? என் கண்ணுக்கு எட்டிய வரை எதிரிகளே இல்லை சொல்லிச்சு அந்த அம்மா. அதுதான் அதிகண்ட நிதி நாம யோகத்தினுடைய பலன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, படிக்கிறதுக்கு 1008 ஏரியா இருக்குது. அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் பகுத்து உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய இதுகளை டவுட்டுகளை அடுத்தவர்கள் மேல் திணிக்காதீர்கள், நீங்களே பரிச்சயம் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், வாக்கிய கணிதம் ரைட்டா, பஞ்சாங்க திருக்கணிதம் ரைட்டா, உங்கள் வீட்டில் உங்கள் கூட பிறந்தா அண்ணன் தம்பி அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா ஒரு 50 பேர் ஜாதகத்தை எடு. 50 பேர் ஜாதகத்தையும் ஒரு பக்கம் வாக்கிய கணிதம் போடு, ஒரு பக்கம் திருக்கணிதம் போடு. அவங்கக்கிட்டே கேள்வி கேளு. நீ எப்போ எல்லாம் கல்வி படித்த, உயர்கல்வி படித்த, உனக்கு எப்போ திருமணம் ஆச்சு, உனக்கு எப்போ முதல் குழந்தை பிறந்தது, எப்போ வீடு கட்டின அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு எழுதி வச்சுக்கோ. அதே இது வாக்கியத்தில் பொருந்தி வருதா திருக்கணிதத்தில் பொருந்தி வருதான்னு போட்டுப்பாரு. நீயே டிசைட் பண்ணு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் அனுபவத்தை எதுக்கு நீ வந்து கேட்குற? இதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே பேசினா அவன் அடிக்க வந்துடுவான். நானும் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட முயற்சி பண்ணி பார்ப்பேன். இந்த நித்தியநாம யோகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாமான்னு அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கவே முடியாது. சொல்லுவார், சொல்கிற மாதிரி கூட நவமணி, ஏன்னா 2 பேரும் நண்பர்கள்ல, நவமணி ஐயாவும் அவரும் 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க போல், செய்தியை எங்கேயும் வெளியிடக்கூடாது, நம்மக்குள்ளாரே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் வந்து விருதுநகரில் இருக்காங்க. நான் சொல்லுவேன் நித்தியநாம யோக சக்கரவர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா அதில் வந்து ரொம்ப அதிக புலமை தெரிஞ்சவர். அவருடைய வகுப்புலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் பலன் பார்த்த விவரமும் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. ஆனால் நல்ல கரெக்டாக ஒரு விஷயம்னா நான் கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுவேன்னா நிண்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவேன். அவர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அதுதான் இந்த பூராட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கெல்லாம். ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிண்ணா. அண்ணனுக்கு ஒரு மரியாதை. அப்புறம்